ஃபஸ்ட்டு என் நண்பனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கவங்க எல்லாரை பற்றியும் எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. நிஜமாலுமே சொல்கிறேன். சௌந்தர்யாமா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் ஒய்ஃப் வந்து இது வரைக்கும் பிக் பாஸ்ல சீசன் நிறைய நான் பார்த்தது கிடையாது. என் உயிரை வாங்கி பார் சௌந்தர்யா இப்படி பண்ணுறா, சௌந்தர்யா இப்படி பண்ணுறா, சௌந்தர்யா நான் தூங்கிட்டு இருப்பேன், சௌந்தர்யா பாரு. நிஜமானு சொல்கிறேன், நான் எக்ஸாஜரேட் பண்ணல. உனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1200 வாட்டி ஃபோன் பண்ணுவோம் அந்த மிஸ்ட் கால், அந்த ஓட்டிங்க்கு. என்னெல்லாம் வந்து தப்பி தவறி ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் என்னை வந்து நாமினேட் பண்ணுவானுங்க. நானே எனக்கு ஓட் போட மாட்டேன், நம்மளுக்கு அவ்வளோ சீன் இல்லைன்னு. ஒரு ஓட்டு கூட என் ஒய்ஃப் எனக்கு போட்டது கிடையாது. உன்னை பற்றி அவ்வளோ ஒரு இது. அதே மாதிரி உங்களை பற்றி வந்து தீபக் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கான். தீபக் யாரை பற்றியும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டான், யாரை பற்றியும் கொடுக்க மாட்டான். சஞ்சீவ் பற்றி கூட இது வரைக்கும் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததே கிடையாது. பட் உங்களை பற்றி கொடுத்துருக்குறான். இது நான் சொன்ன மைக் இருந்த ப்ராப்ளம் எனக்கு. ஆமாம், இவன் நீ ஓடி போயிட்டு வந்து ஒரு 3 செகண்ட் லேட்டாக வந்துடலாமா, நானே அழுதுட்டேன் சீரியஸாக. யூஸ்வலாக என் சீரியலை பார்த்து என்னோட நடிப்பை பார்த்தா நான் அழுவேன், இவ்வளோ கேவலமாக நடிக்கிறேன்னு. ஆனால் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டை பாராட்டுறதுக்கு மட்டும் உங்கள் எல்லாத்தையும் இப்போ சொல்லணும். நிஜமான எனக்கு இந்த சீசனில் நான் பார்த்தது என்னென்னா, நிஜமாலுமே 99% உங்கள் எல்லாருக்குமேக்குள்ளே ஒரு போட்டி இருந்துச்சு தவிர போராமட நான் சத்தியமாக பார்க்கல. இது வந்து ரொம்ப நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இல்ல அவர் வாயே பார்த்துன்னு இருக்காரு, எப்போ அவரை பத்தி பேசுவீங்க மச்சான். உன்னை பற்றி சொல்கிறேன் மச்சான், காதில் சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியும்டா. தீபக் உள்ளே போன இந்த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்லாம் வந்து தீபக் வந்து ஒரு மாதிரி நார்மலாக இருக்கும்போது கூட நான் ரஞ்சினி கிட்ட சொல்லிட்டுருந்தேன், இல்லை அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான்றதுலாம் பிரச்சனையே கிடையாது. ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். ஆனால் தீபக் வந்து நாளைக்கு ரிக்ரெட் பண்ணக்கூடாது நம்ம ஏன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு. ஆனால் ஒரு 3rd வீக்குக்கு மேலே தீபக் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது, ஓ பரவாயில்லையே, என்னோட 3 வயசும் பெரியவனாக இருந்தாலும் சூப்பராக பண்ணுறானே, அதனால் நம்மளுக்கு இந்த ஏஜ்லாம் ஒரு ஃபேக்டர் கிடையாது அப்படின்னு ஒரு சூப்பரான விஷயம் இருந்தது. இது சஞ்சீவ் கூட நடிக்கிறேன்னா நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஸ்கூலில் வந்து என்னோட 3 வருஷம் சீனியர். சூப்பர். இன்னைக்கு நான் பார்க்கும்போது என் ஒய்ஃப் சொன்னா, தீபக்கை வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் வந்து தான் அப்பாவை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக நினைக்கிறதோட ஒரு பெரிய அவார்டும் கிடையாது, அதோட ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஹீரோவாக இருந்தால் போதும்டா. நம்ம சீரியலில் ஹீரோவாக இருக்குமா, ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்குமா, அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குமா தெரில. என் பொண்ணோ என் பையனோ நாளைக்கு எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம பிள்ளைங்க இருக்கிறது அது பெரிய விஷயம். நீ அதை கெயின் பண்ணியிருக்கிறது அது அவ்வளோ பெரிய விஷயம். அது